கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை மார்க்கு 14:38. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை ஜெபிக்க சொல்கிறாரு. எப்போது சோதனைக்கு உட்படாதபடி, சோதனையில் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஜெபிக்கணும். ஆனால் விழித்திருந்து ஜெபிக்கணும். இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா நம்ம ராஜாமத்தில் கண் விழித்து ஜெபிக்கிறதே ஆண்டவர் விரும்புகிறார். இரவு வேளையில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், நீ சோதனையில் மாட்டிக்காத, சிக்குண்டுடாத, தவிக்கிற, கஷ்டப்படுற, கண்ணீரோடு இருக்கிறீங்க. அதனால் ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்றைய நாளில், இன்றைய தினத்தில் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் வளர்த்துக்கணும். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கி ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி, எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகாதபடிக்கு நீ இரவு வேளையில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆவியில் என்ன இருக்குது? பலன் கொடுத்துருக்குற. மாம்சம் பலவீனமாக தான் இருக்குது, ஆனால் ஆவியில் உற்சாகத்தை நான் கொடுக்குறேன். உனக்கு ஜெபிக்க முடியாத கிருபை இந்த நாளில் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. நான் நம்புகிறீங்களா? நிச்சயமாக இன்றைய தினத்திலிருந்து இரவு வேளையில் ஜெபிக்க ஆரம்பிங்க. சோதனையிலேருந்து மீண்டு வந்து விடுதலையோட தேவனை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவார். விழித்திருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.